வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மாவட்ட நீதிமன்றங்களுக்கு நம்ம வந்து ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி ஜூன் மாதத்தில் இதற்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மாணவர்கள் இந்த ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன், ஸோ நான் வந்து ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணேன் சார், அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே தெரியல, ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது கேன்சல் ஆகிடுச்சா இல்லை வந்து என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹைகோர்ட் தரப்புலேருந்து மாணவர்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற காமன் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு என்ன மாதிரியான அப்டேட் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6/4 அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/5. ஸோ 6/5 லாஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதம் அதுவுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 இயர். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியான டேட்லேருந்து அஃபிஷியலாக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஒரு வருடம் 20 நாட்களுக்கு மேலே இந்த ஒரு ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து ரூம் பாய், ஸ்வீப்பரு, கார்டனரு, வாட்ச்மேனு, சானிடரி ஒர்க்கரு, வாட்ச்மேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 விதமான பணியிடங்கள் இதில் இருக்குது. இதில் இந்த சுகாதார பணியாளரும் தூய்மை பணியாளர் பணியிடமும் ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமான அப்டேட்டும் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் அஃபிஷியலாக அந்த ஆட்சியர் பிரிவு மூலியமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் இதனுடைய ஒர்க் வந்து என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் யாராலுமே தெரிஞ்சுக்க முடியல. அஃபிஷியலி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன சார் இது என்ன ப்ராசஸில் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குன்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வரும் அப்படின்ற தகவலை மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதை ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்ம மாவட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஆட்சியர் முகமைக்கு தொடர்ந்து வந்து நம்ம இதனுடைய அப்டேட் என்ன, ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் நம்மளும் இண்டிவிஜுவலாக இதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு கேர்லெஸ் மாதிரியே அதை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன சர்க்குலர் ஒரு 4 லைன் வந்து டைப் பண்ணி கூட பணி வந்து நடைபெற்றுருக்கு, ஸோ நிர்வாக காரணங்களால் இதை வந்து நாங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரீசனை கூட வந்து இந்த போர்ட்லேருந்து நமக்கு அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ மாணவர்களை என்ன மாதிரியான மனநிலை நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஜூன் மாதத்தில் எப்படியா இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். இதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 எப்படி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ, இந்த அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு, ரூம் பாய் இந்த மாதிரியான பணியிடங்கள் விட்டுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஜட்ஜஸ்க்கான பிஏ, அப்புறம் வந்து செக்ரட்டரிக்கான பிஏ, அதை வந்து இப்போ 1ஆம் தேதியிலேருந்து அந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அந்த இடத்துல தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ இதே சேம் டேட்டில் விட்ட நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ ஒரு ஹை நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாங்க. லோ லெவல் போஸ்ட்டான இந்த அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு, சானிடரி ஒர்க்கரு, ஸ்வீப்பரு இந்த மாதிரியான பணியிடங்களை அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ மாணவர்கள் வந்து கேட்க மாட்டாங்கன்ற ஒரு மனநிலையா, சரி லோ லெவல் போஸ்ட் தானே, இவங்களுக்கு என்ன அந்த மாதிரியான அப்ரோச்சஸ் இருந்துற போகுது அப்படின்ற மாதிரி கேட்டகரி நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதே 10th லெவல் போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் எழுதி மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணியே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மே மந்தோட கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 2 வருடங்கள் நிறைவு. ஸோ இந்த 2 வருடங்கள்ன்றது ஒரு சீனியாரிட்டியில் வந்து அடிப்படுது, ப்ளஸ் வந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து அடிப்படுது. ஸோ இதை எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்றதும் கூட தெரியல. ஒரு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இந்த ஷெடியூலில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் வந்து வேலை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இவ்வளோ காலதாமதத்துக்கு வழிவகுக்குது அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோடைய ஒரு தனிநபருடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஒரு ப்ராசஸ்க்கும் 6 மாதம் 7 மாதம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ அடுத்து வரப்போகிற இந்த ஹைகோர்ட்டு, இந்த ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த ரூம் பாய் இந்த மாதிரியான பணியிடத்துக்கு வந்து எப்படி அடுத்த கட்ட ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதுவும் வந்து டிலே பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே போனாங்க. எதனால் அப்படின்னா, இது மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எடுத்ததுனால நிறைய நபர்கள் டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலை. ஸோ அது வந்து காமனாக வந்து சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போதே. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்களுக்கும் இது ஒர்க் ப்ரெஷர் ஆகுது.
ப்ளஸ் வந்து ஒரு இன்கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் போகுது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றதும் இல்லாமல் போகுதுன்றது தான் நம்ம சொல்ல வர விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வீடியோலையும் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து போகுது, எப்போ வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து டிசம்பரில் சொன்னோம். ஸோ ஜனவரியில் ஜாயினிங் இருக்கும், ஜனவரி பொங்கலுக்கு பிஃபோராகவே ஜாயினிங் இருக்கும், ஆஃப்டர் பொங்கல் ஜாயினிங் இருக்கும், அப்புறம் வந்து மார்ச் மாதம் வந்துடும், ஏப்ரலில் வந்துடும், மேல வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இருக்க போகிற இந்த மாதம் கம்ப்ளீட் ஆக இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான் இருக்குது. ஆஃப்டர் ஜூன் மந்த்தாவது ஒரு எப்படியாச்சும் அந்த மாணவர்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீதிமன்றத்தை வந்து இந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான ஒரு இது வந்து போயிடும், அவமதிப்பு வந்து வந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம நிறைய இயர் வந்து ஃபாலோ பண்ணுறோம், ரெக்ரூட்மெண்ட் போர்டை ஃபாலோ பண்ணுறோம். 1 டேயில் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண ஹிஸ்ட்ரியும் இருக்குது, 1 வீக்கில் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண ஹிஸ்ட்ரியும் இருக்குது, 1 இயர் 2 இயர் ஆன ஹிஸ்ட்ரியும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே மாணவர்கள் வந்து ஒரு தேர்வு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, சரி இதை அப்ளை பண்ணுவோம், இது எப்போ விடுவாங்கன்னு தெரியாதுன்ற ஒரு அழுத்தத்துக்குள்ளாகவே ஆகிடுவாங்க. அதுவும் இப்போ இந்த 8th லெவல் போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு அழுத்தத்திலே இருக்காங்க. சார் ஒரு போர்டு வந்து இப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ சொன்னீங்க, எக்ஸாமினேஷன் சீக்கிரம் விட்டுருவாங்க, வேலைவாய்ப்புக்கு போயிடலாம், உங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துரும்னு நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. நான் வந்து 2 வருஷமாக இந்த விஷயத்தில் வந்து லாக் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து இது கிடைக்காதுன்றதை தாண்டி ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இது கிடைக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் அந்த வேலைக்கு போவேன். கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை தேடி வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவேன்ற ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் இதற்கு மேலேயும் இது காலதாமதம் பண்ணும்போது ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது வந்து பாதிக்குது. ஸோ அதனால் விரைவிலேயே இந்த உயர்நீதிமன்ற தேர்வாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மாவட்ட நீதிமன்ற தேர்வாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட அந்த ஷெட்யூலுக்குள்ளே ஃபாலோ பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதை நம்மளும் மாணவர்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரில. வேறு போர்டாக இருந்ததுன்னா சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் கொடுக்கலாம், இதை வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பார்த்து ஒரு மாணவர்கள் சார்பாக ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம், இல்லை இமெயில் பண்ணலாம். ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு நம்ம வந்து மெயில் அனுப்பாத மாணவர்கள் இல்லைன்னே சொல்லலாம். எல்லோரும் மெயில் அனுப்பிச்சு எனக்கு அதையும் கூட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாதிரி நான் வந்து மெயில் அனுப்பிச்சு 1 மந்த் ஆகுது, எந்த ரிப்ளையும் வரல, எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணலை, கால் பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க, வெப்சைட்டை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்கன்றது தான் மாணவர்கள் சைட்லேருந்து கொடுக்குற ஒரு ரிவ்யூவாக இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து இதை பயணிக்கிறதுனால நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறோம். ஸோ புதுசாக வந்து இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி பண்ணுறாங்கன்னா சரி ஓகே, நம்ம வந்து இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து அவங்களுக்கான வழிமுறைகள் வந்து தெரியல அப்போ நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உயர்நீதிமன்றத்தோட நடவடிக்கைகள் எப்படின்றது தெரியல, ஆட்சியர் முகாமை எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியலன்றதை நம்ம சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். நீதிமன்ற எக்ஸாமினேஷன் பொறுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, எப்படிலாம் வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, நேர்மையான முறையில் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மாணவர்களுடைய நம்பகத்தன்மையை வந்து ஆட்சியர் பிரிவு வந்து காப்பாற்றணும். ஸோ இந்த ஜூன் மாதத்துலையாவது உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை கொடுக்கணுன்றதை நானும் நம்ம மாணவர்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறேன். ஸோ கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு வந்து போங்க. எப்படியும் வந்து இந்த 5000 நபர்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபைனல் இதில் வந்து இருக்கீங்க லிஸ்ட்டில். இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கிற மாணவர்கள் இல்லாமல் ஒரு 2800 பேரோ 3000 பேருக்கு தான் அந்த வேலைவாய்ப்புன்றது கிடைக்க போகுது. மீதமுள்ள நபர்கள் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக எலிமினேட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வருவீங்க. உங்களுடைய இதை வந்து நீங்கள் வேறு ஒரு ட்ராக்கில் வந்து பயணிக்கிறதுக்கும் நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஐடியா வந்து கண்டிப்பாக தரேன். ஸோ ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் வேறு ஏதாவது கிடச்சது அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் கிடச்சதுன்னா கூட ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாகவே நம்பிட்டு உங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க வேணான்றதையும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதை உங்களுக்கு கிடச்சதுன்னா இந்த வேலைக்கு போங்க, இல்லைன்றப்ப அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது, புதிய அரசு வந்து அமைஞ்சிருக்கு, இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கொடுப்போன்றதை வந்து சொல்லி தான் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் ஏதாவது குறைபாடுகள் முறைகேடுகள் நடந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ எந்தவித ஸ்கேமையும் நம்ம வந்து மறைச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டில் நடந்த எந்த ஒரு துறை தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்தவித எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்டர்வியூ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளே ஒரு விஷயமாகவும் கிளாரிஃபை பண்ணி பேசியிருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த கவர்மெண்ட்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோட வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கூட பரவாயில்ல, எப்படியாவது வந்து ஃபைனலில் வந்து நிற்கிறாங்க. இந்த ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு மாணவர்கள் வெறும் 5000 மெம்பர்ஸ் தான் வந்து ஓவராலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ்ன்றது சீக்கிரமே கிடைக்கணும். கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து எடுக்கிறோம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.